Hi, welcome to Learn with Mithran. ஸோ நம்ம ஒரு நியூ சீரீஸ் பிகினிங் ஆஃப் த நியூ சீரீஸ் விச் இஸ் நம்ம பைத்தன் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். பைத்தன் இஸ் ஆல்சோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் சொல்லலாம். சப்போ நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங்னு ஐ ஹாவ் மேட் அ செப்பரேட் சீரீஸ் லைனக்ஸ் அண்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங். பட் ஷெல் ஸ்கிரிப்டிங்கை விட பைத்தன் ஸ்கிரிப்டிங் அண்ட் பைத்தன் ஆட்டோமேஷன்ஸ் இஸ் பிட் பெட்டர். ஏன் பெட்டர், ஏன் பைத்தன் பவர்ஃபுல் அண்ட் பைத்தன் ஒரு டெவலப்பராக இருக்கட்டும், ஒரு டெஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக கூட இருக்கட்டும், நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணிக்கிறதுன்றது கண்டிப்பாக ஒரு மேண்டேட்ரி அண்ட் யூஸ்ஃபுல் ஸ்கில்லாக இருக்குங்க. சப்போ திஸ் இஸ் அன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. நம்ம பைத்தான்னா என்ன, ரியல் டைமில் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுது, அண்ட் பைத்தன் படிக்கிறது வர்த்தா, அண்ட் பைத்தனோட காம்படேட்டர்ஸ் லைக் ஜாவா, C++, அவங்களுக்கும் பைத்தானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஷெல் ஸ்கிரிப்டிங்கும் பைத்தானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அண்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்ட்ரடக்ஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் பைத்தானும் நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ let's get into the video. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம பைத்தான்னா என்ன, பைத்தானோட அட்வான்டேஜஸ்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம என்ன கேட்போம்னா, வாட் இஸ் பைத்தான்? ஸோ பைத்தானுன்ற லாங்குவேஜுக்கு அர்த்தம் என்ன? அண்ட் பைத்தான், ஜாவா, C++ இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் யார்? இப்போ முதல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்றதை நம்ம முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வில் மூவ் ஆன் டு எதுக்காக நம்ம பைத்தான் படிக்கிறோம், பைத்தான் படித்தா ரியல் டைமில் என்னென்ன ஃபீல்டுக்கெலாம் நீங்கள் போகலாம், அண்ட் பைத்தான் இன்ஸ்டலேஷன் எல்லாமே நம்ம இன்னைக்கு செக்மெண்ட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் பைத்தான் அப்படின்றதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ முதல்ல வாட் இஸ் பைத்தான்ன்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னென்னா மொத்த பைத்தான் சீரீஸுமே ஒரு பிபிடியில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இங்கே ஒரு பிபிடி, ஸோ ஆல்மோஸ்ட் யூ கேன் சி தெர் ஆர் 80+ ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 80+ ஸ்லைட்ஸ்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பைத்தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் லெட் மீ ஜூம் அவுட் அ பிட் ஸோ தட் என்னோட வீடியோ அதை மறைக்காது. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பைத்தான்னா என்னன்றது நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம இன்ஸ்டலேஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த பைத்தான்னா என்னன்னு நான் பேசுகிறதுக்கு முன்னாடி, இப்போது நீங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு 2 மொழி தெரிஞ்சிருக்கணுங்க. ஒன்று, நான் இந்த கிளாஸஸ் எல்லாமே, இந்த டாபிக்ஸ் எல்லாமே தமிழில் தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு தமிழ்ன்ற ஒரு மொழி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கவே முடியும். சப்போஸ் நீங்கள் இப்போது ஹிந்தி இல்லை மலையாளம் இந்த மாதிரி வேறு ஏதாவது லாங்குவேஜ், தெலுங்குனா உங்களால் இந்த வீடியோ பார்க்க முடியாது, நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சேம் இன்னொன்று, உங்களுக்கு இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஸ்க்ரீனில் இப்போ எழுதியிருக்கிறது இங்கிலீஷ் மொழிகள் தான், நான் பேசுகிறது தமிழ். அப்போ ஒரு 2 லாங்குவேஜ் மேண்டேட்டரியாக இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா. அப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே நோட் பேட் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் நோட் பேடில் நான் என்ன பண்ணுறேன், லெட் அஸ் சே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்காக நான் உங்ககிட்ட பேசணுன்னா 2 மொழி தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னென்ன மொழி தெரிஞ்சிருக்கணும்னா, ஒன்று தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ நீங்களும் நான் பேசுகிறது என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஸோ யூ ஆல்சோ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இது 2ம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த கம்யூனிகேஷன்றது ப்ராப்பராக இருக்கும். அப்போது நான் இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, நான் ஒரு ஹியூமன் கிட்ட பேச போகிறது இல்லை. நான் யார்கிட்ட பேச போகிறேன்னா, நான் ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேச போகிறேன். இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேச போகிறேன்னா, தமிழ், இங்கிலீஷ்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜஸ் வேணும். அந்த ஸ்பெஷல் லாங்குவேஜஸ்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் நீங்கள் பைத்தான், ஜாவா, C++ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கற்றுக்க. அப்போது நீங்கள் பைத்தான், C++, ஜாவா இதெல்லாம் படித்தது நீங்கள் என்ன பண்ணலான்னா கம்ப்யூட்டர் கிட்ட பேசலாம். ஆனால் அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போது இந்த பைத்தான், C++, ஜாவா இவங்க எல்லாரையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸோ தே வில் பி காலிங் இட் ஆஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்னென்னா, நம்ம அந்த லாங்குவேஜ்ன்றது மோஸ்ட்லி இங்கிலீஷ் வார்த்தைகளாக தான் இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டருன்றது என்னென்னா ஒரு உயிரில்லாத ஒரு பொருள், அதுக்கு எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகுறது. அதுக்கு பிரெயின், அதுக்கு ஹார்ட், அந்த மாதிரி பிளட்லாம் இல்லை. ஸோ இட்ஸ் அ ஃபிசிக்கல் மிஷின். சிலிகான் சாண்டு தான் ப்ராசஸர், அதை வச்சு தான் மொத்தம் எலக்ட்ரிக்கல் போர்டு, சிப் எல்லாமே ரன் ஆகுது. அப்போ கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது 0s and 1s, ஆன் அண்ட் ஆஃப், இது மட்டும் தாங்க அதுக்கு புரியும்.
ஸோ இப்போ எவல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரொம்ப ஓல்ட் ஜென்ரேஷன்லாம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ ஓப்பன் மை ப்ரௌசர் அண்ட் இதில் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டெல் ப்ராசஸர்ஸ்லாம் ஃபேமஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் லெட் மீ சர்ச் ஃபார் இன்டெல் ப்ராசஸர் லிஸ்ட் ஜெனரேஷன் லிஸ்ட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா அஃபிஷியல் விக்கிபீடியாலே நம்மளுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் வரும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு கோர் i9 14th ஜென்ரேஷனில் இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13th ஜெனரேஷன். ஸோ இங்கே 13th சொல்லிட்டு 13th ஜென் இருக்கும். அண்ட் 14th ஜென் வந்து ராப்டர் லேக்குன்னு சொல்லிட்டு கோட் நேமு. பட் இப்போ இதுவே நான் இன்னும் கொஞ்சம் கீழே போனேன்னா 13th ஜென் 12th ஜென் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபேமிலி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டுன்றது ஒரு பெரிய லிஸ்ட். ஸோ இப்போ இதில் போக போக பார்த்தீங்கன்னா 1992 ரிலீஸ் ஆன சிப் செட் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு டெக்னிக்கலாக வி ஆர் கெட்டிங் லாட் அண்ட் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ அப்போ லாட் அண்ட் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு புதுசாக ப்ராசஸஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிட்டே வராங்க. ஸோ அப்போ அல்டிமேட்டாக ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு இங்கே டிரான்சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்சிஸ்டர் தான் ஆன் அண்ட் ஆஃப்ன்றது ஒர்க் ஆகுது. இப்போது நீங்கள் வச்சிருக்கிற உங்கள் மொபைலில் இருக்கிற சிப்பும் சரி, உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற சிப்பும் சரி, இந்த சிப் செட்டுன்றது என்னன்னா அதுக்குள்ள பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ மில்லியன் இல்லை பில்லியன். ஸோ பி வித் பால். ஸோ அப்போ பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன்னா உங்களுக்கு இமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப குட்டி சிப்பாக இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓல்டு அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா, ஸோ ஒரு டிரான்சிஸ்டர்ன்றதே நம்ம ஒரு பல்ப் மாதிரி இவ்வளோ பெருசாக கையில் பிடிக்கலாங்க. ஸோ அப்போ அதுக்கு தெரிஞ்சது இந்த ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற ரொம்ப சிம்பிளான திங் தான். ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர்ன்றது அப்போ 90s 40s ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற கேட்டகரி வச்சு நம்மளுக்கு டிரான்சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2-3 டிரான்சிஸ்டரை ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு 4 பிட்ஸ் 8 பிட்ஸ் 16 பிட்ஸ் 32 பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இது நம்ம டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் கூகுள்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ how many transistors are there in modern architecture நான் சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ how many transistors in i9 14th generation அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ was launched. Okay, so the Intel i9 processor has a transistor count of around 4.2 billion. ஸோ அப்போது கரண்ட்டாக எனக்கு நம்மளுக்கு 90s நம்ம ஒரு டிரான்சிஸ்டர்ன்றது நம்ம ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெருசாக ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் நிறையா ரிசர்ச்சில் ஒரு குட்டி சிப்லேயே 4.2 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மாடர்ன் வெப்சைட்ஸு, இந்த ப்ரௌசர்ஸு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே ரன் ஆகுது. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேக்ரவுண்ட், கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி. நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம். அல்டிமேட்டாக ஒரு பாயிண்ட் நம்ம இங்கேருந்து என்ன எடுத்துக்கிறோம்னா, கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். அதுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்றது நீங்கள் ரொம்ப சின்ன சீக்வன்ஸாக எடுத்துக்க வேணாம். ஒரு ஃபுல் பக்கமாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ அதோட இன்ஃபர்மேஷனுக்கு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சப்போ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் பேச முடியுமானா நம்மளால பேச முடியாது. கண்டிப்பாக இட் டசன்ட். நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டும் வச்சு we cannot communicate. அப்போ இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று இருந்துச்சு. மைக்ரோ ப்ராசஸர் லாங்குவேஜ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ 8085 8086 இது எல்லாமே என்னன்னா இன்டலோட பழைய சிப்செட்ஸ். ரொம்ப ரொம்ப பழைய ஃபேமிலிஸ். நான் எக்ஸாம்பிளுக்கு 8085 அப்படின்னு நான் சர்ச் பண்ணாலே எனக்கு அந்த சிப்செட்டோட ஃபோட்டோ. ஸோ இப்போ இந்த 8085ன்றது என்னன்னா நமக்கு 1976 ரிலீஸ் ஆன ஒரு 16 பிட் எனக்கு ஒரு ப்ராசஸர் மாதிரி. ஸோ இப்போ இது என்னன்னா இதில் நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான டிரான்சிஸ்டர்ஸ் தான் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரொம்ப பழைய சிப்செட்டோட ரொம்ப பழைய மைக்ரோ ப்ராசஸர் கிட்ட பேசணும்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, they were using a language which is called as assembly language. அந்த பீரியட்ல which is 1976 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போதான் ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி இன்டு த மார்க்கெட். அப்போ தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அப்போ ஸ்டேபிளாக என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் பார்க்க எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்களேன். ஸோ இப்போது நம்மளுக்கு இங்கே எழுதியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ MOVL, ADDL, POPL, லூப் டாப்பு, IML, ANDL அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. இப்போது நீங்கள் சப்போஸ் 90s 70s 60s அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரில் இருந்தீங்கன்னா யூ வில் பி லேர்னிங் திஸ் லாங்குவேஜ் தான்.
அப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் மார்க்கெட்டுக்கே வரல. ஸோ அப்போ நீங்கள் இது இங்கிலீஷ் வார்த்தைகளாக தான் இருக்குது. EDX 0xFFன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லெட்டர்ஸே இருந்தாலும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அப்போ இட்ஸ் லிட்டில் பிட் குவைட் காம்ப்ளெக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அந்த பீரியடில் அசம்பிளி லாங்குவேஜ் தான் வச்சு நீங்கள் நம்ம மூணுக்கு ராக்கெட் அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போலோ. ஸோ அந்த ராக்கெட்டுமே இட்ஸ் வாஸ் டிசைன்ட் யூஸிங் அசம்பிளி லாங்குவேஜ் தான். அப்போ இட் வாஸ் வெரி குவைட் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ பட் ஆனாலுமே there were scientists who are using this language அப்போ அந்த காலத்து கம்ப்யூட்டர்ஸ்க்காக, and they were able to send rockets to the moon in the 90s itself. ஸோ அப்போ அசம்பிளி லாங்குவேஜ் இப்போ நவடேஸ் யாருமே கற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நிறைய மாடர்ன் லாங்குவேஜஸ்லாம் உள்ளே வந்துருச்சுங்க. ஸோ அப்போ இட் வாஸ் குவைட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் டு லேர்ன் அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ அதுக்காக நிறையா பெரிய பெரிய டெக் கீக்ஸ் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாதீங்க, நாங்கள் புதுசாக ஹை லெவல் லாங்குவேஜ்னு கொண்டு வரோம். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது என்னன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ் வார்த்தைகள் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் இங்கிலீஷ் வேர்ட்ஸாக தான் இருக்க போது. இதுவும் இங்கிலீஷ் தான் அசம்பிளியுமே. பட் ஆனால் இது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. பட் ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு க்ளோஸாக இங்கிலீஷ் யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர் கிட்ட பேசலாம். அப்போ நீங்கள் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை கற்றுக்கோங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்யூட்டர் கிட்ட இனிமேல் பேச முடியும். அசம்பிளி லாங்குவேஜ் வேண்டாம். அப்போ இனிமேல் யாருமே அசம்பிளி லாங்குவேஜ் கற்றுக்கிறது இல்லை. எல்லாருமே ஹை லெவல் லாங்குவேஜ் தான் கற்றுக்குறாங்க. அப்போ லாங்குவேஜ் அப்படின்றது என்னன்னா நம்ம தமிழ் இங்கிலீஷ்ன்றது மாதிரி இது ஒரு மொழி. ஸோ இந்த மொழியை நம்ம என்ன பண்ணுறோம்னா பைத்தான் C++ன்ற ஒரு மொழியும் நம்ம கற்றுக்குறோம். எதுக்காகனா இந்த மொழின்றது ஸ்பெசிஃபிக்காக நம்ம கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக. நீங்கள் ஹேண்ட் சைனுன்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ ஹேண்ட் சைனுன்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட நம்ம பேசணும்னா we need ஹேண்ட் சைன். இதே மாதிரியே இப்போ நான் let's say I'm going to Europe or I'm going to Australia இங்கிலீஷ் தான். இஃப் I'm going to லைக் சம் ஜெர்மன் அந்த மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரீஸ்லாம் போகிறேன்னா அங்கே அவங்களுக்கு ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் இருக்கும். அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சதான் அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட நான் பேச முடியும். ஸோ சிமிலர்லி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்பீஷீஸ் லைக் கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட நான் பேசணும் அப்படின்னா அப்போ நான் ஸ்பெஷல் லாங்குவேஜஸாக நான் ஹை லெவல் லாங்குவேஜஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனாலும் அல்டிமேட்டாக கம்ப்யூட்டருக்கு 0s and 1s தாங்க தெரியும். கம்ப்யூட்டருக்கு பைத்தான் C++லாம் தெரியாது. கம்ப்யூட்டர் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் 0s and 1s. அப்போ இங்கே நம்ம ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். என்னன்னா நம்ம படிக்க போகிறது பைத்தான், ஆனால் கம்ப்யூட்டருக்கு போகிறது 0s and 1s. இது என்னங்க லாஜிக்கு? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நம்மளோட பிரைம் மினிஸ்டர்லாம் என்னன்னா அதர் கண்ட்ரீஸ்லாம் போய் விசிட் பண்ணுவார். அங்கேயும் அவருக்கும் அதே ப்ராப்ளம் தான் வரும். இப்போ ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு போறாருன்னா பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியாது. அவர் கூடவே என்ன யாரை கூப்பிட்டு போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் கிட்ட பேசணும். ஆனால் தெர் இஸ் அ ப்ராப்ளம் விச் இஸ் என்னன்னா, ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஒன்லி நோஸ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். பட் நம்மளோட ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங் இப்போ அவர் ஒரு கண்ட்ரி விசிட் பண்ண போறாருன்னா அவங்களுக்கு ஜெர்மன் ஆர் ஜாப்பனீஸ் தான் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் பிரைம் மினிஸ்டர் கெனாட் லேர்ன் லைக் நம்மளுக்கு ஜெர்மனோ ஜாப்பனீஸ் அவர் அப்போ இமீடியட்டாக கற்றுக்கிட்டு அந்த கண்ட்ரியை விசிட் பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கூடவே ஒருத்தர் கூட்டு போவார். ஸோ யாருன்னா டிரான்ஸ்லேட்டர். இந்த டிரான்ஸ்லேட்டரோட ஜாப் என்னன்னா ஹி வில் பி த பெஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் அவுட் தேர். ஸோ அவரோட ஜாப் என்னன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பேசுகிறாரோ என்ன சொல்ல வராரோ அதை எக்ஸாக்டாக டிட்டோ வித் பொலைட்னஸோட ஹி வில் பி கம்யூனிகேட்டிங் டு வித் அதர் பர்சன். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்களோ இட் மேக் ஷூர்ஸ் தட் அதர் பர்சன் இஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அதே மாதிரியே இங்கேயும் நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு ஒருத்தவங்க உள்ள வராங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா த டிரான்ஸ்லேட்டர் இஸ் த ஒன் ஹூ கம்யூனிகேட்ஸ் ஆர் கன்வெர்ட்ஸ். நீங்கள் அடிக்கிற பைத்தான் கூட C++ கூட கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறவங்க இந்த டிரான்ஸ்லேட்டர். ஸோ ஹூஸ் த டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்டர்பிரட்டார் அண்ட் கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. டிபெண்டிங் ஆன் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++லாம் கம்பைலர், பைத்தான்லாம் இன்டர்பிரட்டார். அப்போ டிபெண்டிங் ஆன் த லாங்குவேஜ் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட்டர்ன்றது மாறுவாங்க. அப்போ இவங்களில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் நவ் த ஃபர்ஸ்ட் சினாரியோ இஸ் நம்ம பைத்தான்னா என்ன அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு ஆன்சர் தாங்க நம்ம இப்போதைக்கு கற்றுருக்கோம். ஸோ வாட் இஸ் பைத்தான்? இனிமேல் யார் பைத்தான்னா என்ன அப்படின்னு கேட்டாலுமே ஸோ பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரட்டட். ஸோ இன்டர்பிரட்டட்னா என்னன்னா இன்டர்பிரட்டாரில் ரன் ஆகுறதுனால அதை இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் விச் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட் வித் யுவர் கம்ப்யூட்டர். அப்போது நம்ம ஒரு மொழியை கற்றுக்க போகிறோம். அந்த மொழியை வச்சு கம்ப்யூட்டர் கிட்ட பேச போகிறோம்.
எதுக்காக கம்ப்யூட்டர் கிட்ட பேச போறோம்? அதுல கம்ப்யூட்டர் எனக்காக என்ன அட்வான்டேஜஸ்லாம் குடுக்க போகுதுன்றத நம்ம ஃபியூச்சர் செக்மெண்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். பட் ரைட் நவ் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் பைத்தான்ன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் அடுத்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏன் நான் பைத்தான் படிக்கணும்? எனக்கு தான் சி இருக்கு, சி பிளஸ் பிளஸ் இருக்கு, ஜாவா இருக்கு. இன்னும் உலகத்துல எத்தனையோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கே. ஸோ வை ஷுட் ஐ லேர்ன் பைத்தான்? ஸோ தட்ஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் வி ஆர் கோயிங் டு டீல். ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் வை பைத்தான்ன்றத நம்ம 2 விதமா ஆன்சர் பண்ணலாங்க. ஒன்னு ஃப்ரம் அ டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன் பைத்தான் பெட்டர், இன்னொன்று ஃப்ரம் அ நான் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன் பைத்தான் நம்ம சூஸ் பண்ணலான்றத 2 பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கலாம். ஃப்ரம் அ நான் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன பண்ணுவோம், சப்போஸ் நான் லெட்ஸ் சே பைத்தான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பைத்தான் இல்லை, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தன், ரூபி, பேர்ல், கோ, நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா, நான் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் கற்றுக்கணும். எனக்கு அது ஒரு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கு. கோடிங் பற்றி நான் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கம்ப்ளீட் பிகினராக நான் இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணுவேன்னா, இன்னைக்கு வேர்ல்டில் எது டாப், எது பெஸ்ட், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிகினராக நான் போய் சர்ச் பண்ணுவேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரௌசர்லையும் போயிட்டு லெட் மீ சர்ச் ஃபார் PYPL கிட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். இது ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட் என்னன்னா, GitHub அப்படின்றது பார்ட்னர் வச்சு இன்னைக்கு உலகத்தில் யார் டாப் மோஸ்ட் யூஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு வைட் ஆகஸ்ட் 2024 பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 யாருன்னா பைத்தான். 100% மோர் தென் 25%, அப்போ மோர் தென் அ குவார்ட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் 30% கிட்ட ஷேர் பைத்தானுக்கு தான். போன வருஷத்தோட இந்த வருஷம் பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ செகண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், சி ஷார்ப்பு, இதே மாதிரியே நம்மளுக்கு நிறையா மீன்ஸ் ரேங்கிங்லாம் இருக்குங்க. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அப்போ ஒன் ரீசன் நான் ஏன் பைத்தான் சூஸ் பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே தேர் நெகட்டிவ், தேர் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ். புது டூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா மேலே ஃபவுண்டேஷன் க்ரோ ஆகிட்டு வருது. அப்போது மொத்தமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 29+ டூல்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலுமே வேர்ல்டு வைட் பைத்தன் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ். Rust grew the most in the last 5 years, 2%, and Java is the most lost, which is -3.6. ஸோ அப்போ ஜாவா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டேபிளாக பாப்புலாரிட்டி அதிகம். ஏன் ஜாவா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாப்புலாரிட்டி அதிகம், ஏன் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பழைய மொபைல் ஃபோன்ஸு, பழைய டிவிஸ், அப்ளிகேஷன்ஸ்லாம் ஜாவா ரன் ஆகும். ஜாவாவோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஜாவா நீங்கள் எதில் வேணால் ரன் பண்ணலாம். ஸோ யூ கேன் ரன் இட் ஆன் எனிவேர். ஸோ அப்போ ஜாவா வாஸ் ஃபேமஸ் ஃப்ரம் த பிகினிங். பட் ரைட் நவ் இன்னைக்கு மார்க்கெட்டில் இன் 2024 இந்த டேட் ஆஃப் திஸ் ரெக்கார்டிங் நமக்கு பார்த்தீங்கன்னா பைத்தன் ஸ்லோவாக 2004லேருந்து ஸ்லோலி கிராஜுவலாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இட் இஸ் கெப்ட் ஆன் இன்க்ரீசிங். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா 31% தான் ரீச் ஆயிருக்கு. நவ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன் 29%. அப்போது பைத்தான்ன்றது இப்போ ஸோ ஒரு காலத்தில் கீழே இருந்து கொஞ்சமாக மேலே வந்து இப்போ டாப் 1ல வந்து நின்றுச்சு. ஏன் இந்த டாப் 1ல வந்து நின்றுச்சு அதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்குன்னு நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் பைத்தான் ஈஸியா, அதுவும் ஒரு கேள்வி. கண்டிப்பாக ஒரு பிகினராக கற்றுக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் டாப்ல இருக்குன்றதுக்காக அது கண்டிப்பாக அது ஈஸியாக இருக்கணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ன்றது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு பேயிங் ஜாப்ஸ். டாப்ல இருக்குன்றதுக்காக அது ஈஸின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் அ லாட், ஹேவ் டு ஸ்ட்ரகிள் அ லாட். அதனால அந்த ரிவார்டு தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் இந்த மார்க்கெட். ஸோ அப்போது நம்ம அப்போ நான் டாப்ல இருக்குன்றனால அப்போ கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குமோ, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற கேள்வி வரப்போகுது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ செகண்ட் நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ என்கிட்ட என்னன்னா ஒரு ஜாவா கோட் இங்கே இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஜாவா. இந்த கோட் என்ன பண்ணுவோம்னா, இந்த கோடை ரன் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு அவுட்புட் வரும். அவ்வளோதான். இந்த ஹலோ வேர்ல்டுன்றது உங்கள் அவுட்புட்டில் ஒரு வார்த்தையாக வந்து காமிக்க போகுது, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஹலோ வேர்ல்டுன்ற வார்த்தையை நான் அவுட்புட்டில் வர வைக்கணும்னா எனக்கு எத்தனை லைன் கோட் எழுதணும்னு பாருங்களேன். கிளாஸ் ஹலோ வேர்ல்டு, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என், ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் நிறைய லைன்ஸ் எழுத வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் தான் இப்போ உங்களோட டீச்சர், மென்டார், நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட். நான் உங்களுக்கு ஜாவா சொல்லித்தரேன். இதுதான் முதல் கோடு. ஸோ நீங்கள் வந்து கிளாஸில் முதல் நாள் உட்காரிங்க, நான் ஜாவா பற்றி கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்டு முதல் கோடே நான் இதெல்லாம் காமிக்கிறேன்.
கண்டிப்பா உங்களுக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும். அது என்ன பப்ளிக்? அது என்ன ஸ்டாட்டிக்? அது என்ன வாய்டு? அது ஏன் கிளாஸு? இந்த பிராக்கெட் ஏன் போடுறோம்? இந்த செமிகோலன் போடணுமா? போடக்கூடாதா? இந்த பிரேசஸ்க்கு என்ன அர்த்தம்? இந்த பாராந்தசிஸ்க்கு என்ன அர்த்தம்? டபுள் கொட்டேஷன் என்ன அர்த்தம்? எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் நீங்க கேட்பீங்க. நான் எல்லாம் என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு இத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸஸ்னா என்ன? ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்னா என்ன? ரிட்டர்ன் டைப்ஸ்னா என்ன? ஒரு ஃபங்ஷன்னா என்ன? அப்புறம் இந்த செமிகோலன்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் டாபிக் கவர் ஆக நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். ஜாவா மொத்தமா படிச்சு முடிச்ச அப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாவே உங்களுக்கு முதல் கோடுன்றது கிளியர் கட்டா புரியும். அப்போ ஃபர்ஸ்ட்டே நம்மளுக்கு என்னன்னா, ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு இங்க வந்து ஒரு கோட் நிக்குது. இதுதான் பிகினிங் கோடு. அப்ப ஃபார் பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது நெறைய கொஸ்டின்ஸ் மைண்ட்ல இருக்கும். ஒரு கன்ஃப்யூஷனோட தான் ஓகே நம்ம ஒரு ஃப்ளோல படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. சேம் கோஸ் ஃபார் சி ப்ரோகிராம் அண்ட் சி பிளஸ் பிளஸ். இப்போ சியில் பார்த்தீங்கன்னா ஹேஷிங் டூல் ஸ்டுடியோ ஹெடர் ஃபைல் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் printf hello world ரிட்டர்ன் 0 ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப். இப்போ இதில் ஒரு பிகினருக்கு இந்த ஹெடர்னா என்னன்னு தெரியாது, இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியாது, இந்த இன்ட்னா என்ன, இந்த பிராசஸ் என்ன, இந்த செமிகோலன் இங்கே ஏன் இந்த இதே செமிகோலன் இங்கே போடக்கூடாதா, ஏன் இங்கே மட்டும் போட்டிருக்கீங்க, ரிட்டர்ன்னா என்ன, ஸோ மெனி கொஷின்ஸ் இருக்கும். சி ப்ளஸ் ப்ளஸ்க்கும் ஸோ மெனி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 கோடும் காமனாக என்ன பண்ணுதுன்னா, இந்த ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு வார்த்தையை தாங்க அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு வார்த்தையை நான் அவுட்புட்டில் வர வைக்கிறதுக்கு எனக்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 லைன்ஸாவது நான் என்ன பண்ண வேண்டியதுன்னா ஒரு கோடு எழுத வேண்டியதாக இருக்கு. ஸோ இட்ஸ் பிட் குவைட் காம்ப்ளெக்ஸ் ஃபார் அ பிகினர். ஆனால் இப்போ இதே ஹலோ வேர்ல்டு நான் பைத்தானில் ரன் பண்ணணும், பைத்தானில் எனக்கு அவுட்புட் ஹலோ வேர்ல்டுன்னு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ கோடை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. இப்போ நான் உங்களுக்கு பைத்தான் சொல்லித்தரதும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வேற எந்த விதமான கண்டென்ட்டுமே இல்லை. இங்கே இந்த மாதிரி ஹெடர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த பிரேசஸ் இந்த செமிகோலன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டு அங்கே வார்த்தை தான் இருக்கு. ஒன்று பிரிண்ட்டு, இன்னொன்று இந்த ஹலோ வேர்ல்டு. அந்த ஹலோ வேர்ல்டுக்கு பதில் உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். அப்போ இந்த பிரிண்ட்னா என்னன்னு நான் சொன்னாலே என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ சின்ஸ் பைத்தான் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டு லேர்ன், நீங்கள் செல்ஃப் லேர்னிங்காகவே ஒரே வார்த்தையிலே பைத்தான் கற்றுக்கலாங்க. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. சின்ஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டு லேர்ன், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேபி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி தான் இன்டர்நெட்டுன்றது அதிகப்படியாக கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடையாது. இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு பழைய ஃபோன்ஸ்லாம் வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஒரு மந்த்துக்கே 1 GB தான் இன்டர்நெட். இப்போலாம் ஒரு நாளைக்கே 1 GB பத்த மாட்டேங்குது. 2 GB 3 GBன்னு யூஸ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஒரு மந்த்துக்கே 1 GB தான். அதை நம்ம ஸ்லோவாக எம்பி கணக்கில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு இந்த ஜியோ இவங்கெல்லாம் உள்ள வந்தோன்னே வி காட் அன்லிமிட்டெட் ஆக்சஸ் டு இன்டர்நெட். ஸோ சின்ஸ் வி காட் லாட் ஆஃப் இன்டர்நெட் ஆக்சஸ், எல்லாருக்குமே இன்டர்நெட் கிடைக்க ஆரம்பிச்சது. இது வேர்ல்டு வைடில் இந்த 4G 3G இதெல்லாம் வந்தோன்னே தே காட் ஆக்சஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இவ்வளோ வந்த உடனே எல்லாருக்குமே இன்டர்நெட்ல இருந்து பைத்தானை ஈஸியாக படிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ சின்ஸ் இட் வாஸ் வெரி ஈஸி டு லேர்ன், நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட்லி நம்மளுக்கு எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா அது பைத்தானோட பாப்புலரிட்டியை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ பைத்தான் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட், அண்ட் பைத்தான் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் டு லேர்ன் அவுட் தர். அப்போ ஏன் நீங்க பைத்தான் சூஸ் பண்ணணும், ஏன் ஜாவா சிசி பிளஸ் பிளஸ்லாம் நீங்க சூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரீசன் ஆன் நான் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பைத்தான் தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். சூப்பர். இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம பேசுவோம். ஸோ டெக்னிக்கலாக என்ன பேசலாம்னா, பைத்தான் ஏன் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஆஸ் அ டெக்னிக்கல் பர்சன். சப்போஸ் உங்களுக்கு டெவாப்ஸில் இல்லை க்ளவுடில் டேட்டா சயின்ஸில் நம்ம பைத்தான்ன்றதை நம்ம யூஸ் பண்ண முடியும். சப்போ வாட் இஸ் பைத்தான் அண்ட் பைத்தானோட அட்வான்டேஜ் என்ன, கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம்னா, பைத்தான்ன்றதுல எதில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்பிரட்டாருன்ற ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆகுதுங்க. இந்த இன்டர்பிரட்டாருன்றது சாஃப்ட்வேர், அது ஒரு சிப் மாதிரி, அதெல்லாம் ஹார்ட்வேர்லாம் கிடையாது, ஒரு சாஃப்ட்வேர் தான். நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இன்டர்பிரட்டாருன்றது சேர்த்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. அவர் யாருன்னா டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிடுவோம். ஸோ நம்ம கிட்ட இன்டர்பிரட்டார் அண்ட் கம்பைலர்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே நம்ம கிட்ட யாருன்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ்ன்றவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, தே ஆர் கோயிங் டு கன்வெர்ட் யோர் நீங்க இங்கிலீஷ்ல அடிக்கிற பைத்தான் கோட கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ண போறாங்க. அப்போ இன்டர்பிரட்டர் யாரு, கம்பைலர் யாரு, அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ நானும் என்ன பண்றேன், ஒரு புது நோட் பேட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது சேவ் ஆகாது. ஸோ லெட் மீ ஓப்பன் அ நோட் பேட்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ ஹிட் திஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் இன்னொரு நோட் பேட் நான் என்ன பண்ணுறேன், அதை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சிடறேன். ஸோ இதை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஓகே, ஸோ லெட் மீ ஜூம் அவுட் அ பிட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கம்பைலர் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். அண்ட் அதே மாதிரியே இன்டர்பிரட்டார் அப்படின்றவங்க எப்படி ஒர்க் ஆகுன்றத அவங்களோட பிஹேவியரை மட்டும் கற்றுக்க போகிறோம். ஸோ தட் ஃபியூச்சர் டாபிக்ஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பைத்தானை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு மட்டும் சொல்ல மாட்டோம், அது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சேர்த்து சொல்லலாம். அப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்னன்ற டிஃப்ரென்சஸ் எல்லாம் நான் ஃபியூச்சர் டாபிக்ஸ்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் இப்போதைக்கு நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக அதை பற்றி போக வேண்டாம். ஃபார் நவ் லெட் அஸ் ஸ்டிக் வித் வாட் இஸ் கம்பேர் அண்ட் வாட் இஸ் இன்டர்பிரட்டர். எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம், அதை மட்டும் நம்ம இன்னைக்கு கொஸ்டினாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைலர் அப்படின்றது இவங்க ரெண்டு பேருமே டிரான்ஸ்லேட்டர் தான். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா உங்களோட கோடை மொத்தமாக படித்து கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஆனால் கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா டாப் டு பாட்டம் உங்களோட மொத்த கோடுமே ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸே என்கிட்ட ஒரு 10 லைன் ஆஃப் கோடு இருக்கு. ஸோ இல்லைனா நம்ம ஒரு ஃபியூ லைன்ஸ் கூட வச்சுக்கோம். ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஐ ஹாவ் அ ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடு. இந்த ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடில் எனக்கு என்னென்னா ஐ வாண்ட் டு டூ சம்திங். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு C++ கோடு எழுதியிருக்கேன். இது 10 லைன்ஸ்க்கு நான் கோடு எழுதியிருக்கேன். இப்போ கம்பைலர் என்ன பண்ணுன்னா டாப் டு பாட்டம் இந்த மொத்த கோடையும் படிக்கும். மொத்த கோடையும் படிச்சுட்டு அவங்க அதை என்ன பண்ணுன்னா ஸோ இட் வில் கம்பைல் ஆல் திஸ் கோட் டுகெதர். கம்பைல் பண்ணி நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஃபைலாக அவுட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ டாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட் ஃபைல் வரும். இது என்னன்னா நமக்கு கம்பைலர் என்ன பண்ணுன்னா நீங்கள் அடிச்சிருக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜில் அடிச்சிருக்கிற கோடை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக ஒரு பைனரி ஃபைலாக நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த ஃபைலை தான் ரன் பண்ணுவீங்க. ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இமீடியட்டாக என்ன ஆகும்னா ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட் வரும். அப்போ கம்பைலர் என்ன பண்ணுது, நீங்கள் 100 லைன் கோடு வச்சுருந்தாலும் டாப் டு பாட்டம் இந்த லைனை படிக்கும். படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு அதை பைத்தான் C++ன்றது இங்கிலீஷில் எழுதியிருக்க கூட கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி பைனரி ஃபைலாக, பைனரினா என்னென்னா 0s and 1s, அந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைலை எனக்கு அவுட் ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துரும். அந்த பைனரி ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சிடும், அவுட்புட் வரப்போகுது. இதுதான் கம்பைலரோட பிஹேவியர். ஆனால் இப்போ இதுவே நான் ஒரு எக்ஸாம்பிள், இன்டர்பிரட்டார் என்ன பண்ணுவார் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லெட் மீ டேக் பைத்தன். இன்டர்பிரட்டார்ன்றது என்னன்னா இட் எக்ஸிக்யூட்ஸ் யுவர் கோட் லைன் பை லைன். இந்த வார்த்தையிலெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ லைன் பை லைன் என்ன பண்ணுவோம்னா இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, அதில் 10 லைன் நான் பைத்தான் கோட் வச்சுருக்கேன்னா முதல் லைனை படிக்கும், அந்த லைனை படிக்கும், அந்த லைனுக்கான அவுட்புட் எனக்கு காமிச்சிடும். ஸோ எனக்கு அவுட்புட் வந்துடும், அவ்வளோதான். அடுத்த லைன் 2வது லைனுக்கு போகும், 2வது லைனை படிக்கும், அந்த 2வது லைனை இங்கிலீஷ் லாங்குவேஜை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டும் வந்துடும். அடுத்து 3rd லைன். அப்போ பைத்தான் என்ன பண்ணுன்னா இட் எக்ஸிக்யூட்ஸ் யுவர் கோட் லைன் பை லைன். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு லைனாக உங்கள் கோடை படித்து அந்த லைனில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்றதை பார்த்து அதை அப்படியே கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி 0s and 1s மாற்றி ரன்னும் பண்ணி அவுட்புட்டும் காமிச்சிடும். அப்போது இன்டர்பிரட்டார்ன்றது லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகுறது. கம்பைலர்ன்றது உங்கள் கோடை மொத்தமாக 100 லைன் இருக்குன்னா அந்த 100 லைன் மொத்தமாக படித்து பைனரி ஃபைலாக மாற்றி அந்த பைனரி ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட் வரும். பைத்தானில் அந்த பைனரி ஃபைல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கிற கோடை ரன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லைன், ஃபர்ஸ்ட் லைன் படிக்கும், அது அவுட்புட், செகண்ட் லைன் படிக்கும், அதுக்கான அவுட்புட். இப்படி தான் பைத்தான் பிஹேவ் பண்ண போகுது. ஸோ இப்போது இதில் ஒரு ஸ்மால் திங் என்னென்னா லெட் அஸ் சே என்னோட C++ கோடில் 5th லைனில் ஸோ 5th லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ 5th லைனில் ஐ ஹவ் மேட் அ மிஸ்டேக். இப்போது இந்த கோடை நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கம்பைலர் என்ன பண்ணும், டாப் டு பாட்டம் படிக்கும். ஸோ டாப் டு பாட்டம் படிச்சுட்டு படிக்கும்போதே ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், 4th லைன், 5th லைனில் மிஸ்டேக். என்ன பண்ணிடும்னா ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிட்டு இட் வில் த்ரோ அன் எரர் தட் 5th லைனில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை சரி பண்ணுங்க, அப்போ தான் அவுட்புட் காமிப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவே நீங்கள் சப்போஸ் பைத்தான் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பைத்தானில் சேம் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ 5th லைனில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக், சம்திங் இட்ஸ் ராங். என்னோட கோடில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆனால் இப்போ பைத்தானில் ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா லைன் பை லைன்றனால ஃபர்ஸ்ட் லைன் ரன் பண்ணும், அவுட்புட் வந்துடும். செகண்ட் லைன் ரன் பண்ணால் அவுட்புட் வந்துடும். 3rd லைன் ரன் பண்ணால் அவுட்புட் வந்துடும்.
4th லைன் ரன் பண்ணி அவுட்புட் வந்துடும். எப்போ அந்த 5th லைனை படிக்குதோ அப்போதான் அங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குன்னே பைத்தானுக்கு தெரியும். அப்போதான் அது எரர் அடிக்கும். அப்போ இவங்க 2 பேரோட பிஹேவியரும் எப்படின்னா, இவங்க ஃபுல்லாக கம்பைலர் டாப் டு பாட்டம் படிச்சுட்டு மொத்தமாக அந்த பைனரி ஃபைலாக கம்பைல் பண்ணி அந்த பைனரி ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா, விச் இஸ் அவுட் ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். பைத்தானில் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. நீங்கள் எத்தனை லைன் வச்சுருக்கீங்களோ நான் ஒவ்வொரு வாட்டியும் முதல்ல இருந்து லைன் பை லைனாக ஒவ்வொரு லைனாக படிக்க போகிறேன், அதை படிச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகும். இன்னும் காம்ப்ளெக்ஸாக சொல்லணும்னா பைத்தானை விட C++ தான் ஃபாஸ்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் டைம்ஸ். பட் நம்ம அந்த மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக இதில் யார் ஃபாஸ்ட்டு, யார் நிறையா டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம கம்பேரிசன் பண்ண வேண்டாம். சின்ஸ் வி ஆர் கம்ப்ளீட் பிகினர்ஸ், நான் உங்களுக்கு பைத்தான்ன்றது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போது இன்டர்பிரட்டாரில் எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் ரன் ஆகுறாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அப்போ பைத்தான் இஸ் போத் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்னது, எதுக்காக? இன்டர்பிரட்டாரில் ரன் ஆகிற லாங்குவேஜஸ் எல்லாமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நம்ம இந்த லைன் பை லைன்ன்ற ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். என்னன்னா ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடை மட்டும் நான் அடிப்பேன், அதை ரன் பண்ணி கம்ப்யூட்டர் எனக்கு ஒரு அவுட்புட் தரும். திருப்பி ஒரு லைன் ஆஃப் கோட் அடிப்பேன், அதை ரன் பண்ணி எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் அவுட்புட் தரும். இது என்னன்றதை நான் இன்னைக்கு செக்மெண்ட்லேயே பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஐ ஷோ யூ ஹவு டு ஐ கம்யூனிகேட் ஆர் ஸ்பீக் வித் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறேன். ஆனால் நம்ம ஜாவா, C++ எல்லாம் ஒரே ஒரு லைன் ஆஃப் கோட் மட்டும் அடிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா மினிமம் கிளாஸ்ன்ற ஒரு தேவை, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஒரு தேவை, அப்புறம் ஒரு கோட் நம்ம அந்த மெயின் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம், அதுதான் அவுட்புட்டாக வரப்போகுது. C++க்கு இந்த மாதிரி மெயின் ஃபங்க்ஷன்லாம் தேவை. ஆனால் பைத்தானுக்கு அந்த மெயின் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லாதனால ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் நான் அடிக்கிறேன், அதை ரன் பண்ணி அவுட்புட் கொடு, திருப்பி ஒரு லைன் அடிக்கிறேன், அதை ரன் பண்ணி அவுட்புட் கொடு. இப்படி நான் கம்ப்யூட்டர் கிட்ட நான் பேச முடியும். ஸோ அப்போ இன்டர்பிரட்டார் இருக்கிறனால தான் இந்த அபிலிட்டி எனக்கு கிடைக்குது. ஸோ சின்ஸ் இட் எக்ஸிக்யூட்ஸ் லைன் பை லைன், அப்போ ஒரு லைன் இருந்தாலே நான் பேசலாம், அந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கணும். அப்போ திஸ் இஸ் நம்மளுக்கு இன்டர்பிரட்டாரில் ரன் ஆகிறதுனால இதை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம், ஆஸ் வெல் அஸ் ஆல்சோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்போது நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எதுக்காக நீங்கள் பைத்தான் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கான டிஃப்ரென்ஸை பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு எடிட்டரை செட் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு எக்ஸாம்பிளும் நான் காமிக்கிறேன். பட் ஃபார் நவ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா we have learned what exactly is and Python and why do we need Python. அண்ட் நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா பைத்தான்ன்றது நம்ம ஸ்பெசிஃபிக்காக பைத்தான் 3 தாங்க நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான்ன்றது ஆக்சுவலாக குயிடோ வான் ராசம் அட் நெதர்லாண்ட்ஸ் 1991 கண்டுபிடிச்சார். அது பைத்தான் 1. அதுக்கப்புறம் பைத்தான் 2ன்றது 2000 வந்துச்சு. நிறைய கம்பெனி 2000 யூஸ் பண்ணாங்க. ஆனால் 2020 அஃபிஷியல் சப்போர்ட் பைத்தான் 2க்கு முடிஞ்சிட்டனால இப்போ எவ்ரி ஒன் இஸ் யூஸிங் பைத்தான் 3 தான். 2008 பைத்தான் 3 ரிலீஸ் ஆச்சு. டில் நவ் பைத்தான் 3 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பைத்தான் 4ன்னு ஒரு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஃபார் நவ் பைத்தானோட ஃபவுண்டர் பைத்தான் 4ன்றதுக்காக நாங்கள் எந்த விதமான பிளான்ஸும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 4 to 5 years there won't be any பைத்தான் 4. பைத்தான் 3 தான் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் 3 நம்ம பை 3Kன்னு சொல்லலாம். இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்மளும் கற்றுக்க போகிறது. ஏன்னா பைத்தான் 2க்கும் 3க்கும் சின்டாக்டிக் லெவலில் தெர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ். இங்கே பிரிண்ட் ஹெலோன்னு கொடுப்பீங்க, இங்கே பிரிண்ட் ப்ராக்கெட்டில் ஹெலோன்னு வரும். இங்கே 5 2ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு வருதும், ஆனால் இங்கே 2.5ன்னு வரும். அப்போ 2க்கும் 3க்கும் சில டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது. நம்ம 2க்கும் 3க்கும் டிஃப்ரென்சஸ்லாம் வெரி பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் முதல்ல படிக்க போகிறது பைத்தான் 3 தான். 2ன்றது உங்களுக்கு தெரியலனாலும் கவலையே கிடையாது. ஏன்னா இப்போ யாருமே பைத்தான் 2 மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறதே இல்லை. எவ்ரி ஒன் இஸ் கம்மிங் டு பைத்தான் 3 தான். அப்போ ரிமெம்பர் திஸ், நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறதும் பைத்தான் 3rd வெர்ஷன். அந்த 3rd வெர்ஷனில் 3.14 15ன்னு சொல்லிட்டு வெர்ஷன் இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to install this. ஸோ இப்போது நம்ம வாட் இஸ் பைத்தான், ஏன் நம்ம பைத்தான் சூஸ் பண்ணணும், போத் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அண்ட் நம்ம என்ன வெர்ஷன் ஆஃப் பைத்தான் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ 3 series அப்படின்றதும் நம்ம பார்த்துட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பைத்தான் படிச்சுட்டா நான் எந்தெந்த ஃபீல்டுக்கெலாம் நான் வேலைக்கு போகலாம், அதுதான் நம்ம பார்க்க போகிற 3rd செக்மெண்ட். 4th செக்மெண்ட்ன்றது இன்ஸ்டலேஷன் நம்ம பார்ப்போம். பட் ரைட் நவ் த 3rd செக்மெண்ட் இஸ் கோயிங் டு பி பைத்தானோட ஃபியூச்சர் என்ன. ஸோ நான் சொல்கிறேன், ஓகே ஈஸின்னு சொல்லிட்டேன். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியாச்சு. மற்ற லாங்குவேஜஸோட நம்மளுக்கு பெட்டர் காம்பனன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் டாப் மோஸ்ட் லாங்குவேஜ்னு சொன்னனால என்னை நம்பி நீங்கள் பைத்தான் படிச்சிட்டிங்க. ஓகே, ஸோ பைத்தான் A to Z யூ ஆர் நவ் குட்.
பைத்தான் படிச்சு முடிச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேங்க? ஸோ வாட் ஆர் த ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எனக்கு பைத்தான் வச்சு என்னென்ன வேலைலாம் கிடைக்கும்? இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வாட் ஆர் த ஜாப்ஸ் வி ஹேவ் இன் பைத்தான் சொல்லிட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ பைத்தான் படிக்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ்? அண்ட் பைத்தானோட ரியல் டைம் யூஸ் கேஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் நான் மொழின்னு சொல்லியிருந்தேன். அது கூடவே பைத்தான்ன்றது ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஸ்கூலில் ஒரு மீடியம்னு படிச்சிருப்போம். ஸோ என்ன மீடியம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ 2னா நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரியே நம்மளுக்கு ஹிந்தி மீடியம், அதே மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ்லாம் இருக்கு. ஸோ மீடியம்னா என்னன்னா, ஒரு மொழி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நான் எழுதணும்னா, நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா அந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமை நான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுவேன். ஸோ அப்போது நான் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக், கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு டாப்பிக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த ஃபிசிக்ஸ் புக் அண்ட் கெமிஸ்ட்ரி புக்கு இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜில் தான் எழுதியிருப்பாங்க. அப்போ அதே மாதிரியே நம்மளுக்கு தமிழ் மீடியத்துலேயுமே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரின்ற டாபிக்ஸ்லாம் இருக்க போது அவங்க தமிழ் மீடியம்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தமிழ்ன்ற மொழியில் ஆன்சர் எழுதுவாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்க போது, இங்கிலீஷில் தான் இருக்க போது, இல்லை ஹிந்தியில் இருக்க போது. சப்போ ஒரு மீடியம்ன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். அப்போது C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் படிச்சிங்கன்னா, இது மட்டும் படித்தாலே வேலை கிடச்சிரும், இது மட்டும் படித்தாலே நான் ஐடியில் போய் வேலை பார்த்துடலான்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நோ. ஸோ நம்ம எப்படி தமிழ் படித்து முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம். இப்போது இங்கிலீஷ்ன்றது ஈஸி. இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான், நீங்கள் படிச்சிடுறீங்க, அதில் கிராமர்லாம் படிக்கிறீங்க. ஆனால் அதே இங்கிலீஷை வச்சு தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்றது நீங்கள் அடுத்து படிக்கணும். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இங்கிலீஷ்ன்ற மொழியில் தான் எழுதியிருக்க போகிறாங்க, நீங்கள் ஆன்சரும் இங்கிலீஷில் தான் எழுத போகிறீங்க. ஸோ யூ நீட் இங்கிலீஷ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபிசிக்ஸ். அதே மாதிரியே பைத்தானும் ஒரு மீடியம் தாங்க. சப்போ பைத்தான்ன்றது கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்கான ஒரு மீடியம், அவ்வளோதான். அப்போ எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, அது எல்லாமே நம்மளுக்கு என்னது, பயாலஜின்றது ஒரு பெரிய கடல். ஸோ அதில் பாட்னி, ஜுவாலஜின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ அப்போ அது ஒரு பெரிய பெரிய ஒரு கடல். ஸோ உள்ள அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ஒரு பெரிய டாபிக்ஸ், கெமிஸ்ட்ரின்ற ஒரு பெரிய டாபிக்ஸ். இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஒரு ஃபீல்டுனே சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜ் வேணும். இப்போது நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு மேஜருங்க, கெமிஸ்ட்ரியில் எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு ஜாப்பனீஸ் புக் எடுத்துகிட்டு வந்து கெமிஸ்ட்ரியில் டவுட் கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா ஜாப்பனீஸ் உங்களுக்கு தெரியாது. அப்போது ஒரு லாங்குவேஜ்ன்றது ஒரு மீடியம், அண்ட் அதை வச்சு நீங்கள் ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ சிமிலர்லி பைத்தான்ன்ற ஒரு மீடியம். அப்போ பைத்தான் பற்றி கற்றுக்கணும். பைத்தான் படித்து முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருக்குது. எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பைத்தான் அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் PYPL அப்படின்னு சொல்கிற வெப்சைட் இருக்குது. எனக்கு இந்த வெப்சைட்டில் மேலே இப்படி 4 பட்டன் வேணும், இங்கே ஒரு ஹெட்டிங் வேணும், பேக்ரவுண்ட் இந்த கலரில் இருக்கணும், எனக்கு இப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் லெட்ஸ் சே சர்ச் ஃபார் நான் அடிடாஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அடிடாஸ்ன்னு நான் சர்ச் பண்ணேன்னா அவங்களுக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டுன்றது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே நம்ம போயிட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, இப்போ நான் வாக்கிங் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி ஷூஸ் எல்லாமே வரப்போகுது. எனக்கு இங்கே நான் என்ன ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கோ ஐ கேன் மேக் அன் ஆர்டர் அண்ட் ஐ கேன் பை தட். சப்போ இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் யூசர் ஹிஸ்ட்ரி இருக்குது, அண்ட் லாகின் லாக் அவுட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதே மாதிரி கார்ட் இருக்குது, விஷ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் லாஜிக்குங்க. இப்போ நான் ஒரு யூசர், எனக்கு ஒரு இந்த ஷூலாம் பிடிச்சிருக்கு, நான் கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு செப்பரேட் யூசர், உங்களுக்கு வேறு ஷூஸ் பிடிச்சிருக்கும், நீங்கள் கார்ட்டில் டிஃப்ரெண்ட் ஷூஸ் போட்டு வச்சுருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு யூசருக்கு தகுந்த மாதிரி வெப்சைட்ன்றது மாறுது. அப்போ அதை டைனாமிக் வெப்சைட்டுன்னு சொல்கிறோம். சப்போ வெப்சைட் யூசருக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், உங்களுக்கு வர ரீல்ஸும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வர ரீல்ஸும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை ஷேர் பண்ணிக்கிறோம், வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் இட். சப்போ ஒரே வெப்சைட், ஒரே ஆப்பு இன்ஸ்டாகிராம் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அப்போ இந்த மாதிரி பேக் அண்ட் லாஜிக் எல்லாம் நீங்கள் பண்ணணும், வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும்,
அப்ப நமக்கு என்னன்னா, நம்மளுக்கு இந்த Django, Fast API, Flask அந்த மாரிலாம் இருக்கு. அப்ப முதல்ல பைத்தான் படிக்கணும். பைத்தான் படிச்சா தான் Django கத்துக்க முடியும். ஏன்னா, இந்த Djangoன்றது பைத்தான்ல தான் பில்ட் ஆயிருக்கு. அப்ப நீங்க ஒரு 2 வாரம் பைத்தான் படிக்கிறீங்கன்னா, 2 மாசம் Django படிக்கணும். இல்ல 3 மாசம் Django படிக்கணும். ஏன்னா பைத்தான் ரொம்ப ஈஸி. எப்படி தமிழ், இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ஈஸியோ, அதே மாரி பைத்தான் ரொம்ப ஈஸி. பட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்க Djangoன்னு படிச்சீங்கன்னா, யூ கேன் பிகம் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இந்த வெப் டெவலப்மெண்ட் நோக்கி நீங்க போலாம். இல்லைங்க எனக்கு வெப் டெவலப்மெண்ட்லாம் வேணாம். எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வேணும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் கால்குலேட்டர்னு ஒரு ஆப் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கால்குலேட்டர்ன்றது இது ஒரு ஆப்பு. இதுக்கு இன்டர்நெட் தேவை கிடையாது. ஏன்னா வெப் டெவலப்மெண்ட்னா அடிடாஸ், இன்ஸ்டாகிராம்லாம் இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க்கே ஆகும். ஆனால் இந்த கால்குலேட்டர்ன்றது ஒரு மொபைல் ஆப். உங்கள் ஃபோன்லேயும் கால்குலேட்டர்னு ஆப்லாம் இருக்கும். iOS இல்லை அப்புறம் ஆண்ட்ராய்டுலாம் வில் ஹேவ் அன் ஆப். இப்படி ஒரு ஆப்பை நான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ்க்காக இருக்கட்டும், லினக்ஸாக இருக்கட்டும், இல்லை மேக்காக இருக்கட்டும். ஸோ அப்போ நான் இப்படி ஒரு ஆப் நான் பில்ட் பண்ணுறேன். இதில் நான் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு அவுட்புட் வருது. அப்போது கால்குலேட்டர்ன்றது என்னன்னா, இட்ஸ் அ ஆப். இந்த ஆப்பை நான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பில்ட் பண்ணணும், வெப்சைட்டு இன்டர்நெட்லாம் இல்லாமல் ஒரு ஆப் பில்ட் பண்ணணும்னா பைத்தான் படித்து முடிச்சுட்டு டிங்டர்ன்னு படிக்கணும். இதை படிச்சிங்கன்னா யூ கேன் கெட் இன் டு ஆப் டெவலப்மெண்ட். இல்லைங்க எனக்கு வெப்பும் வேணாம், ஆப்பும் வேண்டாம், எனக்கு டேட்டா சயின்ஸ், இந்த ஏஐ இந்த மாதிரி ஃபீல்டுலாம் போகணும். அப்போ பைத்தான் படித்து முடிச்சுட்டு NumPy, Pandas, SciPy இதெல்லாம் படிச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் இன் டு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட். இல்லைங்க நான் டெஸ்டிங் ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு ஒரு வெப்சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்க்ராப் பண்ணணும் அப்படின்னா பியூட்டிஃபுல் சூப்புன்னு சொல்லிட்டு பைத்தான் படித்து முடிச்ச அப்புறம் படிப்பீங்க. அப்போ யூ கேன் கெட் இன் டு வெப் ஸ்க்ராப்பிங். இது எல்லாமே ஐடியில் இருக்கிற ஃபீல்டுங்க. டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு டெவாப்ஸ் இன்ஜினியரும் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க ஆட்டோமேஷன்ஸ்க்காக. அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், ஈவன் டேட்டா சயின்டிஸ்ட் இது எல்லாருமே பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஒருத்தங்களுக்கு பைத்தான் தெரியும்னா அவர் எந்த ஃபீல்டில் வேணால் ஒர்க் பண்ணுவாருன்ற அசம்ஷனை இனிமேல் யூ ஹாவ் டு சேஞ்ச். மீனிங் பைத்தான்ன்றது ஒரு மொழி தான். இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றதுக்காக கெமிஸ்ட்ரி தெரியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கிலீஷ்ன்ற ஒரு மொழியை வச்சு கெமிஸ்ட்ரி கற்றுக்கிறோம். அதே மாதிரி பைத்தான்ன்றது ஒரு லாங்குவேஜை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருக்குது. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒரு தனித்தனி கடல், தனித்தனி டாபிக்ஸ், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணும். ஆனால் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்ன்றது பைத்தான். ஸோ ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இப்போது நீங்கள் ஒரு ராக்கெட் டிசைன் பண்ணணும், ராக்கெட் ஃபிசிக்ஸ்லாம் கால்குலேட் பண்ணணும், ராக்கெட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆஸ்ட்ரோபைன்னு இருக்கு. சும்மா இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கூகுளில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ லெட்ஸ் சே வாட் இஸ் ஆஸ்ட்ரோபை. ஸோ ஆஸ்ட்ரோபை அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா, ஸோ ஆஸ்ட்ரோபை இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் ரிட்டன் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் டிசைன் டு யூஸ் இன் ஆஸ்ட்ரானமி. அப்போ மீனிங் சேட்டலைட் இமேஜஸ் இல்லை, யூ கேன் சே ஸ்பேஸ் இமேஜஸ். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஒரு டெலஸ்கோப் வழியாக யூஆர் டேக்கிங் எ ஃபோட்டோ ஆஃப் அன் இமேஜ். அந்த எர்த்தில் இருந்துட்டு இங்கேருந்து நம்ம ஒரு சன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த பிளானட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு we are calculating it. எல்லாமே மேக்ஸ் தான். ஸோ அப்போ அந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் அதுக்கு தேவையான கால்குலேஷன்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஆஸ்ட்ரோபைன்னு சொல்லுவோம். அப்போது இட்ஸ் ரிட்டன் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ பைத்தான் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆஸ்ட்ரோபை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரியே எர்த் பை. ஸோ இப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு, ஸோ நாங்கள் 2 பேரும் சேம் ஸ்கூல். ஐ வென்ட் இன் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், he went into சிவில் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றனால ஐ பிகம் அ ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ ஐடி ஃபீல்டு he did சிவில் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் முடித்தோன்னே he did மாஸ்டர்ஸ். 2 இயர்ஸ் மாஸ்டர்ஸ் என்னன்னா ரிமோட் சென்சிங் படித்து முடிச்சுட்டு now he is working in ஐடி. ஸோ இப்போ ஐடியில் ஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஸோ ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இட்ஸ் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அனலைசஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் ஜியோகிராஃபிக் ரெஃபரன்ஸ் இன்ஃபர்மேஷன். அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் சேட்டலைட் இமேஜஸ். அப்போ இவங்க இந்த ஆப்ஸு, தண்ணி அடியில், நிலத்துக்கு அடியில் எங்கே இருக்குது, இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் வருமா வராதான்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஸோ ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேட்டலைட் இமேஜஸ் வச்சு, சேட்டலைட் இமேஜ்லேயே ஒரு கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர்கிட்ட பேசினா தான் அந்த சேட்டலைட் இமேஜை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹீ ஸ்டார்டட் சிவில், ஹி வென்ட் இன் டு ரிமோட் சென்சிங் மாஸ்டர்ஸு. இப்போது கம்ப்ளீட்லி இஸ் இன் டு ஐடி. பைத்தான் படிச்சுட்டு ஜிஸ் படிச்சுட்டு நவ் ஹீ இஸ் கோடிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேனிப்புலேட் த சேட்டலைட் இமேஜஸ். அப்போது எங்கெங்க ஃபீல்டுலாம் கம்ப்யூட்டர்னு வருதுங்க. ஸோ அப்போ அந்த கம்ப்யூட்டர்கிட்ட நீங்கள் பேசணும், கம்ப்யூட்டர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லெட்ஸ் சே மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்களா, அண்ட் இப்போலாம் வர கார்லலாம் ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள்
கார் எதாவது இடிக்க போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பிரேக். ஸோ நமக்கு ரீசன்ட் கார்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் கோடிங் ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல், மீனிங் சென்சிங், ரிமோட் சென்சிங், ரேடார் இல்லை நாட் ரேடார், பட் ஏதோ ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் இவ்வளோ கிட்ட ஏதாவது ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல். ஸோ அப்போது இவன் தோ யூ ஆர் இன்டு மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஃபீல்டாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் கோடிங்ன்றது கண்டிப்பாக ஒரு மேண்டேட்ரி ஸ்கில் தாங்க. இது எங்கேனாலும் பைத்தான்றது ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், எந்த ஃபீல்டு போனாலுமே. சப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். போட்டோ 3ன்றது க்ளவுடு. ஸோ அப்போ நம்ம AWS க்ளவுடில் நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணோன்னா போட்டோ 3. இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருக்குன்னு இன்னும் எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கேம் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரியே யூ கேன் ஆல்சோ ஹேவ் எனிவேர். ஸோ வேர் எவர் யூ வாண்ட். இதையும் தாண்டி இல்லாத டேட்டாவும் நான் பைத்தானோட ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸாக சொல்லலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ கிவன் யூ an இன்ட்ரடக்ஷன் அபவுட் பைத்தான்னா என்ன. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பைத்தான் பார்த்தோம், ஏன் பைத்தான் படிக்கணும்னு பார்த்தோம். சரி, நான் சொல் பேச்சை கேட்டு பைத்தான் படிச்சிட்டிங்க. அடுத்து நான் என்ன படிக்கணும், பைத்தான் படித்து நான் என்னென்னலாம் ஆகலாம், எந்தெந்த ஃபீல்டுக்கெலாம் போகலான்றதும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நவ் ஐ ஹோப் திஸ் ஹஸ் கிவன் யூ a குட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, பைத்தான்னா என்ன அப்படின்னு சொல்கிற ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பைத்தான் நம்மளோட கம்ப்யூட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம எப்படி அதை பைத்தான் ரன் பண்ணுறது, எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ற ஐடிஇ நம்ம செட்டப் பண்ணிடுவோம். அண்ட் அது கூடவே இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்ற ஒரு கேள்வியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா டுடேஸ் டாப்பிக்கை நம்ம ரேப்அப் பண்ணிக்கலாம். அப்கமிங் செக்மெண்ட்ஸ் எல்லாமே பியூர் கோடிங் தாங்க, டாபிக்ஸாக தான் இருக்கும். இதான் டாபிக், இதான் கோடு, வில் அண்டர்ஸ்டாண்ட், வில் மூவ் ஆன். தட் வில் பி த ஃபியூச்சர் வீடியோஸ். பட் சின்ஸ் திஸ் இஸ் an introduction video, லாட் ஆஃப் தியரிட்டிக்கல் ஸ்டஃபாக இருக்கும் டு கெட் த ஃபவுண்டேஷன் ரெடி. ஆனால் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபியூச்சர்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே ஓகே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ அப்போ எதுக்கு ஏன் படிக்கிறோன்ற ஒரு விஷயத்த புரிஞ்சு படித்தா கண்டிப்பாக இட் வில் பி ஸ்டிக்கிங் இன் யுவர் மைண்ட் ஃபார் எவர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம மெஷினில் என்னோட பர்சனல் டெஸ்க்டாப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்மளோட பர்சனல் லேப்டாப்ஸில். அண்ட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் அடிக்கிறது எங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ ஜம்ப் டு தட் பர்டிகுலர் ஸ்லைட் வேர் இன்ஸ்டலேஷன்னா என்ன நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே நான் புதுசாக ஒரு டேர்ம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் விச் இஸ் சம்திங் பட் ஐடிஇ அப்படின்னு இருக்குங்க. ஸோ ஐடிஇனா என்னென்னா, நம்ம இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஃபுல் ஃபார்ம் விச் இஸ் ஒரு சாஃப்ட்வேர். இப்போ எங்கிட்ட நோட் பேட் இருக்குது. நான் என்ன பண்ணலாம், நோட் பேடில் கூட நான் இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணி இங்கே நான் கோட் அடிக்கலாம், பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணலான்னா, இப்படி ஹலோன்னு நான் டைப் பண்ணுறேன் அண்ட் இதை ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிடுறேன். அண்ட் இப்போது இந்த கோடுன்றது பைத்தான் தான். இதை ரன் பண்ணால் எனக்கு பைத்தானில் அவுட்புட் வரணும். ஆனால் இங்கே ரன் பண்ணுறதுக்கு தான் பட்டன் இருக்கா, எதுவுமே கிடையாது. அண்ட் இது நோட் பேடுன்றதும் நம்ம ஜஸ்ட்டு நார்மல் டெக்ஸ்ட் ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது கோட் அடிக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. அப்போ கோட் அடிக்கிறதுக்குன்னே இப்போ நம்மக்கிட்ட மாடர்ன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாடர்ன் சாஃப்ட்வேர்ஸில் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஐடிஇ அண்ட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இதில் நம்மளுக்கு அனகோண்டா, விசுவல் ஸ்டுடியோ கோட், பைசாம், நெட்பீன், சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர், ஆட்டம், இது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றது தான் நான் ப்ரிஃபர் பண்ண போகிறது. இதில் தான் நம்ம பைத்தான் ரன் பண்ண போகிறோம். ஃபியூச்சர் டாபிக்ஸில் அனகோண்டான்னு ஒரு இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஜூபிட்டர் நோட் புக்காக. ஏன்னா நம்ம இந்த சீரீஸ்ன்றது பைத்தன் வித் டேட்டா சயின்ஸ். ஸோ அப்போ டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸும் இந்த ஃபியூச்சரில் நம்ம கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு பைத்தான் தான் பேசிக்ஸ். ஸோ ஃபார் நவ் பைத்தன் வித் விசுவல் ஸ்டுடியோ கோட் ஷுட் பி எனஃப். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபியூச்சரில் டேட்டா சயின்ஸ்லாம் வரும்போது இந்த அனகோண்டா, ஸ்பைடர் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஃபார் நவ் பைத்தான் அண்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. நம்ம பைத்தான்ன்றது நம்ம மெஷினில் முதல் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஏன்னா பைத்தான் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் நீங்கள் அடிக்கிற பைத்தான் கோடு கம்ப்யூட்டருக்கு புரியும், உங்களுக்கு கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். அப்போ முதல் ஸ்டெப்ன்றது என்னன்னா, ஸ்டெப் நம்பர் 1 இஸ் கோயிங் டு பி இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைத்தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டெப் 1 ஷுட் பி பைத்தான் இன்ஸ்டாலேஷன். ஸோ பைத்தான் இன்ஸ்டாலேஷன். ஸ்டெப் நம்பர் 2ன்றது உங்களுக்கு ஒரு கோட் எடிட்டர். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டாலேஷன். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 2 ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா அஃபிஷியல் வெப்சைட் நம்ம என்ன பண்ணுவோம்னா
ஸோ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணாலே எனக்கு பைத்தான் வரும். இது அஃபிஷியல் python.orgன்ற வெப்சைட்டில் பைத்தான் டவுன்லோடுன்னு வருதுங்க. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னா 3.12.5. ஸோ அப்போ 3ன்றது மேஜர் வெர்ஷன், 12ன்றது மைனர் வெர்ஷன், இந்த 5ன்றது ஹாட் ஃபிக்ஸ், பக் ஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ இந்த 3.12.5ன்றதை நான் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகுதுங்க. ஸோ என்னோட டவுன்லோட்ஸில் பைத்தான் 3.5 நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போது எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா இங்கே விண்டோஸ்க்கு லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் விண்டோஸ்ன்னு கிளிக் பண்ணால் இங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டே வருது. நீங்கள் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி இங்கேயே வார்னிங்கும் கொடுத்துருவான். விண்டோஸ் 7ல் இந்த வெர்ஷன் 3.10 யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அது கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 3.8.15ன்றது விண்டோஸ் 7ல் யூஸ் பண்ணலாம், ஆனால் எக்ஸ்பியில் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போ எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ மோஸ்ட்லி 90% மேலே எல்லாருமே லேட்டஸ்ட் லேப்டாப் வச்சுருக்கவங்க எல்லாருமே விண்டோஸ் 10ன்றது தான் இருக்க போது, 10, 11ன்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஷுட் பி ஃபைன் லேட்டஸ்ட்டே. சப்போ நம்ம இப்போதைக்கு 3.12.5ன்றது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேங்க. ஸோ டவுன்லோட் பண்ணது இங்கே வந்துடுச்சு. முதல் ஸ்டெப்பு பைத்தானை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணப்போ. அப்போ நான் டவுன்லோட் பைத்தான் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ஸ்டாலேஷன் நான் பண்ண போகிறேன். இன்ஸ்டாலேஷன்றது ரொம்ப சிம்பிள். டவுன்லோட் பண்ண ஃபைலை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ இப்போது எனக்கு என்னென்னா இன்ஸ்டால் நவுன்னு வருதுங்க. இந்த இன்ஸ்டால் நவுவில் இங்கே 2 டிக் பாக்ஸ் இருக்கும். மறக்காமல் இந்த 2 டிக் பாக்ஸும் ஆல்ரெடி டிக்காக இருந்துச்சுன்னா ஓகே, டிக் ஆகலைன்னா இந்த 2த்தையும் டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவுன்னு கொடுங்க. ஸோ அப்போ மேக் ஷூர் யூர் கிவிங் போத் த டிக் பாக்ஸஸ். இந்த இது ரெண்டுமே என்னன்னா நம்ம பெர்மிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டுமே ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவுன்னு கொடுங்க. இங்கேவே கொடுத்துரும் சி யூசர்ஸ் அட்மின் ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸில் இங்கே தான் நான் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். இது கூடவே என்ன உள்ளே வருதுன்னு பாருங்கள். இட் இன்க்ளூட்ஸ் IDLE, பிப் அண்ட் டாக்குமெண்டேஷன் வருது. இந்த பிப்பை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இந்த IDLEன்னா என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச அப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ நவ் லெட் மீ கிளிக் இன்ஸ்டால் நவ். எனக்கு எஸ் ஆர் நோவான்னு ஒரு பாப்அப் கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தோன்னே இட் இஸ் கெட்டிங் இன்ஸ்டால்ட். உங்களுக்கு இட் மே டேக் மேபி ஃபியூ மினிட்ஸ். எந்த கொஞ்சம் ஹை எண்ட் கம்ப்யூட்டர்ன்றனால சார் அதாவது மல்டிபிள் ப்ராசஸஸ் விச் இஸ் இன்ஸ்டாலிங் இட் இன் மை SSD as fast as possible. ஸோ இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்த உடனே ஓகே க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இப்போ என்னோட முதல் ஸ்டெப் என்ன ஆச்சுன்னா பைத்தான் டவுன்லோட் பண்ணி நான் என்னோட பர்சனல் மெஷின் லேப்டாப்பில் இன்ஸ்டாலேஷனும் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா பைத்தான் இன்ஸ்டாலேஷன் ஆகி வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஸோ பைத்தான் லோட் ஆயிடுச்சு, இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. அப்போ இப்போவே நான் பைத்தான் கோடை ரன் பண்ணலாமா? எஸ், அப்சல்யூட்லி. நீங்கள் என்ன பண்ணலான்னா பைத்தான் கோடை ரன் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் நீங்கள் இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் வந்துருச்சுங்க. அப்போ நான் சொல்லும் போதே நான் என்ன சொன்னேன்னா இங்கே இது கூடவே ஒன்று இன்ஸ்டாலேஷன் ஆகும்னு நான் சொன்னேன். இப்போது இருங்க 3.12னா IDLE அப்படின்னு ஒன்று காமிச்சிருந்தேன். நான் 3.11 தான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா இருங்க. ஸோ 3.11 கேன் ஐ டவுன்லோட் திஸ்? ஸோ விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64-bit 3.11 இன்ஸ்டால் பண்ணுறேன். அதில் இன்ஸ்டாலேஷன் கேட்கும் IDLE இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? இட் இன்க்ளூட்ஸ் IDLE. IDLEனா என்னது, வாட் இஸ் இட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நான் என்னோட ஸ்டார்ட்டில் போயிட்டு IDLE அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். நான் சர்ச் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம் IDLEன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இங்கே வருது. ஸோ இது என்னன்னா நான் இப்போ பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணனால இந்த ஆப் உள்ள வந்துடுச்சு. இந்த ஆப்ன்றது என்னன்னா நம்ம பைத்தான் கோடை ரன் பண்ணுறதுக்கான ஒரு எடிட்டர் தாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ லெட் மீ மினிமைஸ் திஸ் பிட் ஸ்மாலர். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு IDLEன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விண்டோ எனக்கு இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுலேயுமே லெட் மீ எடிட் திஸ் சைஸ் 29 வேணாம், மேபி 16. ஓகே ஃபைன், நவ் இட்ஸ் பிக் குட். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு பைத்தான் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகுது. ஷெல்னா என்னென்னா பைத்தானை நீங்கள் 2 வழியில் யூஸ் பண்ணலாம். யாருன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணலாம் நான் சொன்னேன். அது என்னங்க ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அந்த IDLEன்னு ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு வந்தது என்னென்னா பைத்தான் ஷெல்லுன்னு வந்திருக்கு. ஷெல்னா என்னென்னா இப்போ நான் என் கம்ப்யூட்டர் கிட்ட என்ன பண்ண முடியும்னா பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் திஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன?
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பிரிண்ட், இங்கே பைத்தான் கோட் நான் டைப் பண்ணுறேன். என்னன்னா ஹலோ லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சேன்னா நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன், எனக்கு பேசி அதுக்கான அவுட்புட் ஹலோ லேர்ன் வித் மித்ரன் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதுக்கு ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. நான் A = 10, B = 20, ஸோ C is equal to A plus B அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் print C அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு 13 வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு லைன் பை லைனாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், என் கம்ப்யூட்டர்கிட்ட நான் பேசுகிறேன், பேசி எனக்கு ஒரு அவுட்புட் வருது. அப்போ நான் இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட பேசுகிறனால நான் அது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். எப்படி ஸ்கிரிப்டிங்னா, இன்டர்பிரட்டால ரன் ஆகிற லாங்குவேஜஸ் மட்டும் தான் இந்த அபிலிட்டி இருக்கு. நான் ஒரு லைன் இருந்தாலே போதும், அதை ரன் பண்ணி அவுட்புட் கொடுத்துரும். அப்போ அந்த ஒரு லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன், எனக்கு அது பேசி என்ன பண்ணுதுன்னா எனக்கு ஒரு அவுட்புட் ரிட்டர்ன் கொடுக்குது. இதுவே நம்மளுக்கு இன்னும் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்லாம் இருக்கு. ஸோ இம்போர்ட் os.list டைரக்டரி அப்படின்னு நான் கமாண்ட்லாம் கொடுத்தேன்னா எனக்கு என்னென்ன டைரக்டரிலாம் இருக்குது அப்படின்லாம் காமிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் என்னன்னா நமக்கு ஃபியூச்சர் டாபிக்ஸில் இதெல்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் நான் கம்ப்யூட்டர் கிட்ட பேச முடியும். கம்ப்யூட்டர் பேசி நான் என்ன பண்ணலான்னா எனக்கு தேவையானதை நான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ இது ஸ்கிரிப்டிங். ஆனால் இதுவே நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஃபைல், ஒரு நியூ ஃபைல் நான் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுன்னா எனக்கு ஒரு அன்டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ஃபைல் வருது. இதை நான் லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன், இதை நான் ரைட்டில் வச்சுக்கிறேன். என்னோட எடிட்டரை என்னோட விண்டோவை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே நான் ஃபைல் நியூ ஃபைல்னு கொடுத்தோன்னே ஒரு எம்டி ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், கோடை டைப் பண்ணுறேன். என்னன்னா print. ஸோ ஐ வில் சே hello learn with Mithran version 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி கொடுத்து அன்டைட்டில்னு இருக்கா, அதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ என்னன்னு சேவ் பண்ணுறேன்னா, என்னோட let me put it on desktopல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, let me put it somewhere else. So let's say okay, so let's be on the desktop itself. நான் என்னன்னு சொல்கிறேன்னா, என்னோட ஃபைல் நேம் என்னன்னா, let's say I'll put it as main.py. நீங்கள் .pyன்னு கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக டைப் வந்து பைத்தான் ஃபைல் தான் சேவ் ஆகுது. அப்போ நான் வெறும் மெயின்னு கொடுத்தாலே எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இங்கே main.py சி யூசர்ஸ் அட்மின் டெஸ்க்டாப்பில் இப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன்னு வருது. இப்போ இங்கே ரன்னுன்னு ஒரு பட்டன் இருக்கு. நோட் பேடில் ரன்னுன்ற பட்டனே காணும். பாருங்க, வியூ ஃபார்மேட் வியூன்னு தான் இருக்கு. ஆனால் இப்போ நான் இந்த ஐடிஎல்இல மூலியமாக ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி இங்கே நான் ரன்னுன்னு கொடுத்தேன்னா எனக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு முன்னாடி நான் டேரெக்டாக கமாண்ட் கொடுத்துட்டு இருந்தேன், அதை பேசி எனக்கு அவுட்புட் வருது. ஆனால் இப்போ நான் இங்கே ரன்னுன்னு கொடுத்தோன்னே சி யூசர்ஸ் அட்மின்ல ஒரு ஃபைலை போய் அந்த ஃபைலில் நான் ஒரு 10 லைன் கூட எழுதலாம். அந்த 10 லைனையும் ரன் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் வருது. அப்போ நம்ம பைத்தான்ன்ற லாங்குவேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு லைனாக நான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே A is equal to 10, B is equal to -50, C is equal to A plus B, print C அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் இங்கே ஒரு லைனாக நான் பேசி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவுட்புட் வாங்குறேன், இல்லை அது எல்லாத்தையும் ஒரே ஃபைலாக எழுதி நான் அவுட்புட் எடுத்தால் கூட எனக்கு இங்கே அவுட்புட் வருது. அப்போது இன்டர்பிரட்டால ரன் ஆகிற லாங்குவேஜஸை நம்ம ஒரு லைனாக பேசி ஸ்கிரிப்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அது மொத்தமாக ஒரு ஃபைல் எழுதி வச்சு அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வேர் பைத்தன் ஹேஸ் அன் அப்பர் ஹேண்ட். ஆனால் இந்த ஷெல், இந்த எடிட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது கொஞ்சம் பழசு. பைத்தான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்காக ஒரு ஃப்ரீயாக ஒரு ஐடிஎல்இன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் கொடுத்துட்றோம். ஆனால் அந்த எடிட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது ரெண்டுத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம யூஸ் பண்ண போகிற எடிட்டர் என்னன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ லெட் மீ சர்ச் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இந்த 3 வார்த்தையும் போட்டு சர்ச் பண்ணுங்க. சில பேர் வெறும் விஷுவல் ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணிடுவாங்க, அது ஆப்பே கம்ப்ளீட்டாக வேற. ஸோ எதுக்குன்னா C++, விஷுவல் பேசிக் இது எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ண ஆப். ஸோ இது கொஞ்சம் வெப்சைட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு, வெப் சர்வீசஸ், மொபைல் ஆப்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ இது கொஞ்சம் ஹெவின்னு என்னன்னா, அந்த ஃபைலே இந்த விஷுவல் ஸ்டுடியோ ஆப்பே 3 GB 4 GB கிட்ட இருக்கும். ஆனால் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ அப்போ மறக்காமல் கோடுன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றது மொத்தமாக ஒரு 100 MB தான் இருக்க போது ஒரு ஃபைலாக. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடு சர்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு லைட் வெயிட் கோட் எடிட்டர்.
நீங்கள் என்ன லாங்குவேஜஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு கொடுத்தேன்னா சாரி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுதுன்னா ஓகே ஷார்ப்பாக 100 MB. ஸோ எனக்கு 100 MBக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கு. அதை டபுள் கிளிக், ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட், நெக்ஸ்ட்டு இங்கே இன்ஸ்டால்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட மெஷினில் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் உள்ளே வந்துடும். ஆனால் இப்போ நான் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் ஆகி இருக்குது. அப்போ நான் இந்த இன்ஸ்டால்ன்ற பட்டனை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். லெட் மீ கேன்சல் திஸ், லெட் மீ க்ளோஸ் திஸ். இப்போ என்னோட ப்ரௌசரில் போயிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு லெட் மீ சர்ச் ஃபார் விஸ்வல் ஸ்டுடியோ கோட். நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு விஸ்வல் ஸ்டுடியோ கோடுன்ற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் திஸ் இஸ் நம்மளுக்கு என்னென்னா இட்ஸ் ஒரு கம்ப்ளீட் நியூ வெப் பேஜ், வெல்கம்னு சொல்லிட்டு வருது. நீங்கள் வேணும்னா ப்ரெஃபரன்சஸில் போயிட்டு தீமில் போய் கலர் தீம் கூட மாற்றிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு டார்க் தான் வரும். பட் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம கிளாஸ் அப்படின்றதுக்காக ஸோ கலர் தீம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹாவ் சேஞ்ச் இட் டு லைட் ப்ளஸ், இல்லை லைட் மாடர்ன், இல்லை லைட் ப்ளஸ் கூட இருக்கட்டும். மாடர்ன் லுக்ஸ் கூல். ஸோ அப்போ நம்ம லைட் மாடர்ன் வச்சுக்கலாம். ஸோ அப்போ லைட் மாடர்ன் அப்படின்ற ஒரு நம்ம தீமை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இதில் தான் நம்ம கோட் அடிக்க போகிறோம். ஸோ இட் லுக்ஸ் பிரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வெல்கம்ன்றதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கோட் அடிக்க போகிறேன். எதுனா பைத்தான். இப்போ சேம் ஃபைல், ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் சேவ். எங்கே சேவ் பண்ணணும்னா எனக்கு அதே மாதிரியே டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணு. என்னன்னு சேவ் பண்ணணும்னா நியூ அப்படின்னு நான் கொடுத்தேன். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் டைப்புன்றது பிளெயின்னு இருக்குங்க. இதை நீங்கள் வேணும்னா நீங்கள் போய் பைத்தான் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா .pyன்னு ஆட் பண்ணிடும். இல்லை நீங்கள் அப்படி பைத்தான்னு நீங்கள் சூஸ் பண்ணல, ஸோ நீங்கள் ஆல் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு புட் இட் லைக் இங்கே நியூ .py அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே .py அப்படின்றது நான் மென்ஷன் பண்ணாமல் நான் பைத்தான்னு நான் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் I'll put it like new .pyன்னு கொடுத்து let me click save. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா இங்கே .pyன்ற எக்ஸ்டென்ஷனில் இங்கே பைத்தானோட சிம்பிளும் வந்துருச்சுங்க. அப்போ இது .pyன்னு வந்துருச்சு. இல்லை நான் அனதர் மெத்தடில் பண்ணணும்னாலும் நியூ ஃபைல் சேவ், இங்கே என்னன்னா டம்மி அப்படின்னு சும்மா ரேண்டமாக பேர் வச்சுக்கிறேன். சேவ் டைப்பு பைத்தான் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிட்டு சேவ்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக .pyன்னு அதுவே ஆட் பண்ணிடும். இப்போ என்ன மெத்தடில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நியூ .pyன்னு கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த உடனே பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு பாப்அப் வருங்க. உங்களுக்கும் வரணும். வரலன்னா எங்கே போய் எடுக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லுதுன்னா do you want to install the recommended Python extension from the Microsoft for using the Python language. இந்த விஸ்வல் ஸ்டுடியோ கோடுன்றது 100 MB கொண்ட ஒரு லைட் வெயிட் கோட் எடிட்டர். இப்போ நீங்கள் என்ன டைப் ஆஃப் கோட் அடிக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு வச்சுருக்கோங்க. அந்த எக்ஸ்டென்ஷன்றது பிளகின்ஸ் ஆட் ஆன் மாதிரி அதில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் இங்கே இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் அதை எப்படி தேடலான்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஃபைல் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்டென்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே மேலே பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் டிக் மார்க்கோட ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் தான் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டலேஷன் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்கள் அந்த பாப்அப் விண்டோ வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல இந்த எக்ஸ்டென்ஷன் போயிட்டு பைத்தான்ற எக்ஸ்டென்ஷனை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ ஸ்டெப் நம்பர் 1 டவுன்லோட் பைத்தான் இன்ஸ்டால் இட். ஸோ டவுன்லோடிங் பைத்தான் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைத்தான் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு டவுன்லோட் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் அண்ட் இன்ஸ்டால் பைத்தான் எக்ஸ்டென்ஷன். இது மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்றது மேண்டேட்டரி அண்ட் இன்ஸ்டால் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயும் நான் மாற்றிக்கிறேன். அப்போ நம்ம முதல்ல பைத்தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம். அடுத்து விஸ்வல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த பைத்தான் எக்ஸ்டென்ஷனை மறக்காமல் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு பாப்அப் விண்டோ வந்துருச்சு. நான் இன்ஸ்டால்னு கொடுத்த உடனே
இந்த எக்ஸ்டென்ஷன் தான் எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கு. நீங்களே பார்க்கலாம், இங்கே அன்இன்ஸ்டால்ன்ற பட்டன் தான் இருக்குது. அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். சப்போ இந்த எக்ஸ்டென்ஷனால என்ன அட்வான்டேஜ், வாட் இஸ் இட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஒரு லெட்டர் டைப் பண்ணுறேன், நான் டைப் பண்ணாலே நீங்களே பார்க்கலாம், இப்படி ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் வருது. இதெல்லாம் பாசிபிள் சினாரியோஸ். ஐன்றது பைத்தானில் இதெல்லாம் இருக்குன்னு. நான் அதில் போய் இம்போர்ட்டு நான் டேப் அமுக்குனா ஃபில் ஆயிடும். எம் ஒரு லெட்டர் தான் அமுக்கிறேன், எனக்கு ஆட்டோ ஃபில். திருப்பி எம் டாட் எஸ். ஸோ அப்போ நான் கோடை டைப்பே பண்ணல. இப்போ நான் டைப் பண்ணுறதுன்னா டைப் பண்ணேன், டேப் அமுக்கினேன், ஸ்பேஸ் கொடுத்தேன், எம் அமுக்கினேன், செலக்ட் பண்ணேன், மேத்து என்டர் அடித்தேன், திருப்பி எம் அமுக்கினேன், செலக்ட் பண்ணேன், டாட் கொடுத்தேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், கோடே டைப் பண்ணல. சப்போ ஐ கேவ் அன் இன்புட், இதை வச்சு இதுதான் வரும்னு சொல்லுது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங், நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதில் அதுவே என்ன பண்ணுன்னா இட் வில் ஹெல்ப் அஸ். இப்போ இதுவே நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே காமிச்சிரும். இது எல்லாமே அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டாலேஷன் பண்ணனால வந்துச்சு. ஸோ இப்போ எவ்ரி திங் இஸ் குட். நான் என்ன பண்ணுறேன், இங்கே பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹலோ லேர்ன் வித் மித்ரன் டே 1 ஆஃப் பைத்தான் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா, ஒரு ஃபைல் எழுதியிருக்கேன் new.py, அந்த ஃபைலில் ஒரு லைன் எழுதியிருக்கேன். இப்போ நான் எப்படி ரன் பண்ணுறது, ஏன்னா ஐடியலியில் ரன்னு ஒரு பட்டன் இருந்துச்சு, இங்கேயும் இங்கே ரன்னு ஒரு பட்டன் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் இன்டர்பிரட்டார்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு. அப்படின்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர்லேயே பல பைத்தான் வெர்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். 3.12, 3.11, 3.5, 3.6ன்னு சொல்லிட்டு பல வெர்ஷன் வச்சுக்கலாம். 3.12.1, 3.12.2 அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இப்படி மல்டிபிள் வெர்ஷன் வச்சிருக்கும் போது எந்த வெர்ஷன் ஆஃப் பைத்தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குது. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், செலக்ட் இன்டர்பிரட்டார்னு நான் கொடுத்தேன். இப்படி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்துருங்க. ஸோ 3.12.5 64 பிட்டு சி யூசர்ஸ் அட்மின் ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸில் இங்கே பைத்தான் இருக்குது, EXE அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வரும். அதை செலக்ட் பண்ணாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸில் வேறு பைத்தான் வெர்ஷன் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போதைக்கு 3.12ன்றது தான் எனக்கு என்ன இருக்குன்னா எனக்கு செலக்ட் ஆயிருக்கு. நவ் எப்படி நான் பைத்தான் ரன் பண்ணுறதுனா, டாப் ரைட்டில் இங்கே ரன்னுன்ற பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா எனக்கு சி யூசர்ஸ் அட்மின்ல இருக்கிற இந்த பைத்தான் எக்ஸிக்யூட்டபிளை வச்சு சி யூசர்ஸ் அட்மின்ல டெஸ்க்டாப்ல இருக்கிற new.py ஃபைலை எனக்கு ரன் பண்ணி இதுதான் எனக்கு வந்த அவுட்புட். அப்போ இதே மாதிரியே ஐ கேன் காப்பி, ஐ கேன் பேஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ், ஐ கேன் புட் நியூ கண்டென்ட். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் நான் கொடுக்குறேன். அதே மாதிரியே ஹலோ கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா டாப் ரைட்டில் ரன், எனக்கு நான் எழுதுகிற 3 லைனுமே அவுட்புட்டில் வந்துடுச்சு. ஸோ இப்போ ரொம்ப பேக்கில் இருக்குன்னா ஐ கேன் யூஸ் Ctrl+, கொஞ்சம் ஜூம் இன் ஆகும். இப்போ எனக்கு என்னென்னா ஐ காட் மை அவுட். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்கோம் அண்ட் அதை நம்ம எப்படி அவுட்புட்டாக பார்க்குறதும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ வித் திஸ் பைத்தான்னா என்ன அண்ட் எதுக்காக பைத்தான் சூஸ் பண்ணுறோம், பைத்தான் படித்து நீங்கள் என்னென்ன ஃபீல்டுக்கெலாம் போகலாம் அண்ட் எப்படி உங்களோட லேப்டாப்பை பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போது நம்ம ஃபியூச்சர் செக்மெண்ட்ஸில் அதில் ஆல்சோ லேர்ன் இன்டெப்த்தாக நம்ம வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், லூப்ஸ், டேட்டா டைப்ஸ் இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட் அண்ட் ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ இன் பைத்தான் சீரீஸ். நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஷெல் ஸ்கிரிப்டிங்கை விட எனக்கு பைத்தான் சொல்லிக் கொடுங்க அண்ட் பைத்தான் வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தனால ஐ ஸ்டார்டட் மேக்கிங் த பைத்தான் சீரீஸ். ஷெல் ஸ்கிரிப்டிங் நான் அபேண்டன் பண்ண போகிறதில்ல. ஐ ஆல்சோ புட் மோர் எஃபர்ட் இன் டு ரிஃபைனிங் த கண்டென்ட் அண்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் வீடியோஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் கிராஸ்ட் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் மார்க். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. ஸோ ஆஸ் யூஷுவல், இஃப் யூ லைக் த டுடேஸ் வீடியோனா, so do like, share and subscribe, and also if unga friends ku useful ah irundhalum, so make sure you're sharing to them. And finally, let's say you want to visit me or if you want to get your career guidance, ungalku IT kulla podum solittu viruppam irundhuchana, so definitely you can feel free to contact me. I'll put the contact detail information and shell scripting oda playlist ellathime I'll put it in the description below.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட்.